ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிங்களுக்கெல்லாம் நான் இப்போ உரம் தயார் பண்ண பாருங்கள். இது பாருங்கள், நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் மாட்டு சாணி எடுத்துன்னு வந்து 2 நாள் வெரைட்டி மாதிரி தட்டி வச்சேங்க. இது நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ அதை தூள் பண்ண போகிறேங்க. தூள் பண்ணிவிட்டு காய வச்சுங்க. அந்த மண்ணும் தூள் பண்ண போகிறேங்க. இந்த மண்ணோடு இந்த செம்மண்ணும் கலந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் புழக்கையும் கொஞ்சம் போட போகிறேங்க. இதை போட்டுட்டு அந்த செடியோட வேர் பகுதியில் கொஞ்சம் தாண்டி சுற்றி போட்டு விடணுங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டோம்னா இதனுடைய ரிசல்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த பூ வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும், நல்லா பூக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லா செடிக்கும் நான் இதை தாங்க இப்போ போட போகிறேன். இதனுடைய ரிசல்ட்டு எனக்கு தெரியுதுங்க, நல்லா இருக்குது. அதனால் நான் பயன்படுத்துகிறேன். நீங்களும் இது மாதிரி பயன்படுத்துங்க. போடுங்க இந்த மண்ணோடு சேர்த்து. இதை பாருங்கள், இது மண் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது மண் போட்டுட்டு அடுத்தது இதை பாருங்கள், எரமட்டத்தூள் மாட்டு சாணியோட எரு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது போடுறேன். இது போட்டு அடுத்தது இது பாருங்கள், செம்மண். இது போட்டு அதோட கொஞ்சம் இது பாருங்கள், ஆட்டு புடக்குங்க. இது கொஞ்சமாக பண்ணுங்க. இது பாருங்கள், இவ்வளோ போட்டால் போதுங்க செடிங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து மாட்டு சாணியோட எருவும் இருக்குது அதில். அதனால் இது கொஞ்சம் போட்டால் போதுங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேரோட பகுதியில் கீழே சுற்றி போட்டுடணுங்க. இது போட்டு தண்ணி தெளிக்கணும். தெளித்தா இது போட்டோன்னே நல்லா மொட்டு எடுக்குதுங்க. இதனுடைய ரிசல்ட்டு எனக்கு நல்லா தெரியுதுங்க. நல்லா பூவும் வருது, நல்லா செடியும் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ்.